ஆ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிகாகோ மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறையாற்றிலும் குருவர்களும் நிரம்பி நிற்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று 2 கோலங்கள். இயற்கையை அறிந்து ஒத்து எண்ணியவர் எண்ணுபவர் எண்ணம் எப்போதும் எவ்விடத்தும் கவலையாய் மாறாது. கவலை என்பது கற்பனை வலை என்பார் மகான். அதோடு சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை, தீர்வு இல்லாத சிக்கல் இல்லை என்றும் கூறுவார். இந்த வாக்கோலத்தில் சிக்கல் வராமல் இருக்க எண்ணத்தை இயற்கை விதிகளுக்கு ஏற்ப எண்ணினால் விளைவு துன்பம் தராது, அங்க கவலை இல்லை என்கிறார். எது இயற்கை விதி? பரிணாமம், இயல்பூக்கம், செயல் விளைவு, கூறுதலறம், ரூல்ஸ் ஆஃப் லா ஆஃப் நேச்சர். இதிலிருந்து பிரபஞ்ச உற்பத்தி, உயிரின உற்பத்தி, 6வது அறிவு உயிராகிய மனிதன், அவனுடைய வாழ்க்கை, அதில் உள்ள இன்பம் துன்பம் எல்லாமே மேற்படி 3 விதிகளுக்குள் அடங்கிவிடும். மன அலை தத்துவப்படி மன அலையை குறைத்து துரிய நிலைக்கு வந்து எண்ணம் ஆராய வேண்டும். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் என்பதார். திருவள்ளுவர் சொல்லுவார், ஒரு செயல் வெற்றிகரமாக நடப்பதற்கு, இடர்பாடின்றி நடப்பதற்கு, அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்பார். சூழ்ந்து என்றால் ஆராய்ந்து, சூழ்ச்சி என்றால் ஆராய்ச்சி. அதாவது செயல் செய்திட பொருள் செலவு எவ்வளவு, ஆற்றல் செலவு எவ்வளவு, அதனால் வருமானம் எவ்வளவு, அதனால் விளைவு லாபமா நட்டமா என்று ஆராய்ந்து செய் என்கிறார் திருவள்ளுவர். மகானும் என்ன சொல்கிறார்? இச்சை எழும்போது காரணம் கண்டிடு, அப்புறம் சூழ்நிலை பார்த்திடு. அதாவது கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, வருங்கால விளைவு, அப்புறம் காலமறிதல், இடமறிதல், இப்படி திட்டமிடல் வேண்டும் என்கிறார். இது செயல் விளைவு என்கிற இயற்கை விதிக்கு உட்பட்டது. ஆக எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அடுத்து இயற்கை விதி அறிந்து மதியை செலுத்தினால் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருப்பவரும் வெற்றி பெறலாம். ஏழை கூலிக்காரர் தன் பிள்ளையை நன்கு படிக்க வைத்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க வைத்த செய்திகளை தமிழ்நாட்டு செய்தி இதழ்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் பண்ணி பொருளை சேர்த்து கொடுப்பதை விட கல்வியை கொடுத்தால் போதும். கேடில் விழிச்செல்வம் கல்வி, மாடெல்லாம் மற்றையவர் என்று பாடியிருக்கிறார். நல்ல படிக்கிற பிள்ளை பெற வேண்டும். பிள்ளை நன்றாக படித்தால் தானே நாம கல்வியை கொடுக்க முடியும். அதற்கு இயற்கை விதி என்ன சொல்கிறது? நல்ல குழந்தை பெற வேண்டும். அதற்கு தாயும் தந்தையும் நல்ல மனம் உள்ளவர்களாக ஆதல் வேண்டும். அதற்கு என்ன செய்தல் வேண்டும்? முதலில் தவமாற்ற வேண்டும். அப்போ மனம் திண்மைப்படும். பிறகு மனம் தூய்மை பெறுவதற்கு தனக்கென்று வாழாமல் ஈகை கடமை இவற்றை செய்தால் மனம் தூய்மை ஆகிவிடும். அது தற்சோதனையில் பார்த்தா தெரியும். தனக்கு என்கிற போது அது ஆசைகளால் நிறைந்துவிடும் மனம். அப்ப மாசுபடும், கருமையமும் களங்கம் வரும். பிறர்க்கு என்று வாழ்ந்தால் மனம் தூயதாகும். அப்ப தூய்மை என்பது அவாமின்மை என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே தவமும் தானமும் செய்தால் அந்த பெற்றோர்கள் அல்லது குழந்தை பெற போகிறவர்கள் நல்ல மக்கட்பேற்றை எய்தலாம் என்பதற்கு இதுவே அடிப்படை. இதுதான் மனோதத்துவ விதி. இதிலையும் செயல் விளைவு எல்லாமே இருக்கிறது, பரிணாமமும் இருக்கிறது. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்.
இந்த நல்ல பிள்ளையை பெற தகப்பனார் என்ன தவம் செய்திருப்பார் என்று வியப்படையும்படி அவனும் தவம் செய்ய வேண்டும், இவனும் நடந்து கொள்ள வேண்டும். கோயில் குளம் சென்று பல நோன்பு நோற்று குலத்துக்கோர் மகன் வேண்டி தவம் புரிந்த தாயின் பெயர் சின்னம்மாள் பரம ஏழை. பரம ஏழை வீட்டில் உத்தம ஞானியாம் மகான் பிறந்தார் அல்லவா, எண்ணியது முடிந்தது அல்லவா. தவத்தாலும் தாய் ஊருக்கெல்லாம் செய்த உதவி சிரமதானம்னு அதை சொல்லணும், அதுவும் தானம்தான். ஆக தானமும் தவமும் செய்து நல்ல பிள்ளை பெற்ற குடும்பங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு சாட்சியங்கள்லாம் உண்டு, அது நிறைய சொல்லலாம், நேரம் பத்தாது. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி சொல்ல போகிறேன். ஜோதிட விதியிலும் இந்த தானம் தவம் பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. ஏதோ ஜோதிடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றான்னு நினைத்து விட வேண்டாம். அங்கேயும் இந்த தானந்தவம் தானந்தவம் செய்தால் நல்ல குழந்தைக்கு உரிய ஜாதகத்தை நாமே ஆக்கிக் கொள்ளலாம், மதி இருந்தால் விதியை நாமே அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக சொல்ல வருகிறது. அதாவது லக்கினத்திற்கு 9ஆம் வீடு தானம் தர்மம், 10ஆம் வீடு தவம் கர்மம். இந்த வீடுகளுக்குரிய கோள்கள் அவர்களை தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லுவார்கள். ஜாதகத்துல இந்த தர்ம கர்மாதிபதி தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் ஒன்று கூடினாலும் அல்லது பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஒருவர் வீட்டில் ஒருவர் இருந்தாலும் அந்த யோகத்தை தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அப்படி இருந்தா என்ன நடக்கும்? அந்த ஜாதகன் கல்வியில் சிறந்து எந்த கடின முயற்சியும் இல்லாமல் உயர்ந்த உத்தியோகம் பார்ப்பான், வீட்டுக்கும் உதவுவான். இப்படி நல்ல பிள்ளை பெற வேறு பல விதிகள் இருந்தாலும் கூட இது தானம் தவம் என்பது இணைந்திருப்பதால் நான் இதை எடுத்து சொன்னேன். இது மட்டும்தானா குழந்தை பெறன்னு சொல்ல வேண்டாம், தானம் தவம் சிறப்பு. ஆக பெற்றோர் குழந்தை பெறும் முன்னர் இந்த வகையில் தானமும் தவமும் செய்து வந்தால் அந்த ஜாதகமே, குழந்தையின் ஜாதகமே நல்ல ஜாதகமாக உருவாகிவிடும். எனவே மதியால் விதியை அமைக்கலாம் என்பது இது குழந்தை பேருக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்கவே தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்னு அவ்வை சொல்கிறார். தானம் செய்மின் தவம்பல தாங்குமின் ஊனுன் தவிர்மின் உயிர்கோலை நீங்குமின் அறவோர் அவைக்கிளம் அகலாத அணுகுமின் பிறவோர் அவைக்கிளம் பிழைத்து பெயர்மின் என்று இளங்கோவடிகள் எல்லாரும் தானம் தவம் பண்ணிருக்க சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவரும் தானம் தவம் இரண்டும் தங்க அவையன் உலகம் வானம் வழங்காதனின் மழை பெஞ்சாத்தான் இந்த ரெண்டு செய்ய முடியும், அதை செய்யணும்னு சொல்றேன். ஆக இப்படி திட்டமிட்டு எண்ணி செயல்பட்டால் கவலைக்கு இடமில்லை. இனி இந்த கோலம் முடிந்தது. அடுத்த கோலம் என்ன? அறிவின் சலனமே காமமாதி அருகுணங்கள். ஆழ்ந்து ஆராய்ந்து அறிந்த இடம் நிர்குணமாம். அதாவது அறிவின் சலனம் என்பது சலன புத்தி, அத சபல புத்தின்னு சொல்லலாம். அங்கே வேண்டாத ஆசையும் பேராசையும் பிறக்கும். அப்படி பிறந்தால் அங்க 6 தீய குணங்கள் ஆட்டம் போடும். அதை சீரமைத்து விட்டால் மனம் சலனம் அடையாது. சலனம் அடையவில்லை என்றால் அது நிற்குணம் என்று பெயர். எனவே 6 குண சீரமைப்பை பற்றி இப்ப வகுப்படுத்த நேரம் போய்விடும். ஆகையினாலே அது பற்றி ஏற்கனவே என்னிடம் குறிப்புகளை கவிதையாக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் செவி சாய்த்தால் ஒரு குறுகிய நேரத்திலே அதை உங்களுக்கு நான் வழங்கி விடுவேன். இப்ப 6 குண சீரமைப்பு கவிதை. ஆசைப்பட்டு பிறக்கவில்லை பேராசை, ஆசைப்பட்டு பிறக்கவில்லை ஆசையின்றி பிறப்பதில்லை, ஆசைப்பட்டு இறப்பதில்லை ஆசையின்றி வாழ்வும் இல்லை, இச்சையின்றியே உடலாய் வந்தோ இச்சை கடங்காமலே உடல் மாய்ந்திடும், இச்சை உள்ளவரைதான் நம் வாழ்வுமாகும், இச்சை ஒழித்திட ஏனோ முயல்கின்றீர். சாமி பாட்டு.
ஆக ஆசைகள் வேண்டும், அங்கே அளவு முறை உடன் வேண்டும். வேண்டும் என்பது தேவையை குறிக்கிறது. இது ஆசை தொடங்கும் இடம். வேண்டாம் என்பது நிறைவு. இது ஆசை முடியும் இடம். அடிப்படை தேவைகள் நிறைந்த பின் அடங்காத தீராத ஆசைதான் பேராசை. அலைக்கழிக்கும் அலை ஓசை. அந்த தீராத ஆசைதான் சுனாமிகளின் கருமையம். 1000 ஆசை வாழ்நாளை உண்டுவிடும். ஆராய்ந்து சீரமைத்தால் மன நிறைவு கண்டுவிடும். மூவாசை வேண்டாம் என்று முன்னோர் மொழிந்ததுண்டு. ஏவாளும் ஆதாமும் ஆசையின்றி வாழ்ந்திருந்தால் போவாரும் வருவாரும் பூமியிலே பிறப்பதுண்டா? தேவாரம் பாடிடவும் திருக்குறளை இயற்றிடவும் பாவலரும் காவலரும் வரலாறு படைப்பதுண்டா? பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை, அலியும் இல்லை. மண் இல்லை என்றால் உயிரினங்கள் மலர்ச்சி இல்லை. பொன் பொருள் இல்லை என்றால் இன்ப நுகர்வு இங்கே இல்லவே இல்லை. ஆசையே கூடாது என்று அருட்தந்தை கூறவில்லை. மூவாமல் இளமை காத்து மூவாசை அனுபவிக்க வாவென்றழைத்திட்டார், வாழும் வகை வகுத்திட்டார். சுளவால் பதர் நீக்கி சோறு சமைத்து உண்பது போல் அளவால் முறை அறிந்து அமுது உண்ண அழைத்திட்டார். ஆசையை சீரமைக்க அகத்தாய்வு மிக தேவை. ஓசையற்று உட்கார்ந்தால் உணர்ந்திடலாம் மகத்துவத்தை. மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் சகத்தையே ஆண்டிடலாம். நிறை மனத்தால் பேராசை நோய் நீக்கி சுகம் பெறலாம். அடுத்து பெருஞ்சினம். புதுமழையில் ஈசல்கள் போல் படையெடுக்கும் ஆசைகளால் எதிர்பார்ப்போ ஏராளம். ஏமாற்றம்தான் நாளும், ஏமாற்றம்தான் ஆளும், ஆளும் நாடும். தடைபட்ட ஆசைகளால் மடை திறக்கும் சின வெள்ளம். விடை காண முடியாமல் அறிவு குடைகவளும். சினம் மனத்தீ, மனத்தீ தான் சினத்தீ. சினம் தீ மனத்தீயாய் உணர்ச்சி பிழம்பாகி வனம் தீப்பட்டது போல் இனம் தன்னை சுட்டு எரிக்கும். உள்ளம் தீப்பட்டதனால் உயிர் துகள்கள் விரைந்து ஓடும். வெள்ளம் போல் ஆற்றல் வெளியேறி உடலில் வெளியேறி ஆற்றல் வற்றிவிடும். தலைவனது கோபத்தால் தொண்டர்களெல்லாம் ஓடுவார்கள் காலவழி. தகப்பன் வீட்டில் கோபப்பட்டால் பெண்டு பிள்ளைகள் தவிப்பார். பாடி வைத்தாள் அவ்வை, ஆறுவது சினம் என்றே. மூடி வைத்தார் புத்தகத்தை, எள் முனை கூட மாற்றமில்லை. பாடி வந்த நிலா, நம்மை தேடி வந்த நிலா மகர்ஷி ஓடி வந்து நாடி பிடித்தார். சினத்தின் நாடி பிடித்தார். அது நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய் அகல வழிகண்டு தாய் போல் மருந்தளித்தார். பாயும் இடம் பாயாத இடம், சினம் பாயும் இடம் பாயாத இடம், அதை நினைத்து பார் என்றார். சினம் தவிர்க்க வேண்டும் என்றால் மனம் குவிக்க வேண்டும் என்றார் தவம். மனம் குவிக்கும் தவ பயிற்சி சினம் குவிக்க வேண்டும் என்றார். சினம் என்னும் பாம்பை துரியதவ பட்டடையில் மனம் சொல்லும் சங்கல்ப சுத்தியலால் மாய்த்திடலாம். யார் மீதும் எவ்வளவும் சினங்கொள்ளேன் என்கின்ற சங்கல்ப மருந்தினால் பொங்கு சினம் ஆறிவிடும், பொங்கு சினம் மாறிவிடும். பொறுமையினால் எங்கும் பெருமகிழ்வே பிறந்து விடும். அடுத்து கடும்பற்று. தோன்றும் பொருள் அனைத்தும் காலத்தால் அழிந்துவிடும். வாங்கும் பொருள் சாகா வரம் பெற்று வந்ததில்லை. தேங்கும் பணம் இருந்தால், பணம் மிகுந்தால் தீமைகள் வீங்கிவிடும். வாங்கும் கடன் மிகுந்தால் வாழ்க்கையே தேங்கிவிடும். கோடி பணம் குவிப்போர் பணத்தை புதைக்கின்றார். ஆடி விழுந்தாலோ அவர் பிணத்தை புதைக்கின்றார். வேடிக்கை பார்க்கின்றோம், மரணம்தான் வாடிக்கை. கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. கொடுக்கும் இன்பத்துக்கோ எல்லையே இல்லை, ஈத்துவக்கும் இன்பம். சேர்த்து வைத்த பொருள் ஈத்துண்டு மகிழாமல் காத்து வைக்க வழி தேடின் ராத்திரியில் தூக்கமில்லை. நேற்று வந்தான் திருடன் என்று நித்த நித்தம் அமைதி இல்லை. பொது நிலத்துக்கு இடும், சற்று இடும், அது கரைந்து விடும் கடும் பற்று.
நெற்றுவிட்ட தென்னையை போல் பற்றுவிட கற்றுக்கொண்டால் தொற்றுகின்ற இளநீர் போல் சுற்றி வரும் செல்வம் அல்ல. பற்றுக பற்றத்தான் பற்றின என்பார் திருவள்ளுவர். பற்றற்ற மகரிஷியின் பாதத்தை பற்றிடுவோம். ஈகையினால் கடும் பற்றை வாகை சூடி வென்றிடுவோம். அடுத்து முறையற்ற பால் கவர்ச்சி. இரு பால் இணையாமல் இப்பால் உலகம் இல்லை. ஒரு பாலுக்கு ஒரே பால் முப்பால் விதித்த விதி ஒருத்திக்கு ஒருவனுக்கு ஒருத்தி. ஒரு பாலுக்கு ஒரே பால் முப்பால் விதித்த விதி திருக்குறள். பாலியல் தேவைதான், அது வாலியன் ஆசையாக மாறக்கூடாது. தம்பியின் மனைவியை தன் மனைவியை ஆக்கி கொண்ட வாலியின் ஆசை அது காலிகளின் ஆசை. இந்த வேலியில்ல ஆசைதான் முறையற்ற பால் கவர்ச்சி. முறையற்ற பால் கவர்ச்சி முற்றிவிட்டால் விலங்கின் ஆட்சி நடக்கும். சிறைப்பட்டார் எண்ணிக்கை தெரிந்தும், முறையற்ற பால் கவர்ச்சிக்கு சிறைப்பட்டார் எண்ணிக்கை தெரிந்தும் அது தினம் நீட்சி ஆகிறதே. தள்ளை என்றும் பாராமல் தள்ளைன தாய், தள்ளை என்றும் பாராமல் பிள்ளை என்றும் பாராமல் கள்ளை விழுங்கினார் போல் காமக்களி ஆடுகின்றார். பள்ளியிலும் பாலியல் கள்ளிகளின் படையெடுப்பு. வெள்ளித் திரைகள் தான் இந்த புற்றுநோயின் குடியிரு. பள்ளியிலும் பாலியல் கள்ளிகளின் படையெடுப்பு, வெள்ளித்திரைகள் தான் இந்த புற்றுநோயின் குடியிரு. விடி வெள்ளி முளைக்காதா? விடியல் நடை திறக்காதா? கள்ளி கருகாதா? கற்பு நெறி பெருகாதா? இந்த வினாவுக்கு விடை தந்தார். இந்த கனாவுக்கு முடிவு கண்டார் மகரிஷி. நிறைவு உற்ற தவ வாழ்க்கை, குறையற்ற ஒழுக்க நெறி, காயகல்ப மருந்து, இவற்றால் காமநோய் அகற்றிடலாம். தூய வாழ்வு, கர்ம யோகம், துறவு மனம் இயல்பாகும். முறையற்ற பால் கவர்ச்சி திரையற்று விழுந்துவிடும். கரையற்ற கற்பு நெறி எங்குமே ஆட்சி பெறுவாழ்க. அடுத்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அம்மை அப்பா இல்லாத அம்மையப்பன் ஒருவன் உண்டு, அவன் இறைவன். நம்மையெல்லாம் ஈண்டு நடமாட வைத்த கடவுள். அவனோ நடமாடி, நாமோ நடமாடும் கோயில்கள். அருவெளியே கருவாகி, கருவெளியே உருவாகி, ஒரு வழியே வந்த உருவங்கள் நாம் எல்லாம். அந்த உயிர்குலங்களும் அப்படித்தான். ஒரு வழியே வந்த உருவங்கள் உயிர்குலங்கள். பிறப்புக்கும் எல்லா உயர்வு. ஒரு வயிற்று மக்களுக்குள் உயர்வு தாழ்வு எதற்காக? தோல் வரணம் மாறுபட்டு தோன்றுவது குற்றம் இல்லை. நால் வரண வேறுபாட்டு குற்றம் போல் குற்றமே இல்லை. ஆதிக்குள் தோன்றும் அனைத்தும் சமம் என்றால், ஒரு சாதிக்குள் தோன்றுவதால் ஒதுக்குவதில் நீதி உண்டா? வீதிக்கு வீதி சாதி குப்பைகள் கூலங்கள் சோதித்தி மூட்டி உயர் சுத்த வெளி காட்ட வைத்தார். புகையின்றி பகையின்றி குப்பைகளை புசிக்கிடலாம். பட்டம் பதவி பணம் காசு பால் வேறுபாடு, இந்த ஒட்டடைக்குள் ஆணவ சிலந்தி கூடு கட்டுவதால் தானே உயர்வென்று மார்தட்டுகிறான். தானே உயர்வெனும் காணலில் நீந்துகிறான். வானே உயர்வென்று அறியாமல் தூங்குகிறான். வானத்தை நோக்கி இந்த வையத்தை ஒப்பிட்டால் மீனுக்குள் முட்டை போல் இவன் மிகச் சிறிது. இந்த வையம் மீனுக்குள் முட்டை போல் மிகச் சிறிது. அந்த விண்ணடுவே தூசிகளாய் மிதக்கின்ற மானிடர்கள், விண்ணடுவே தூசிகளாய் மிதக்கின்ற மானிடர்கள் மண் முழுதும் தனக்கென்று மார்தட்டி மயங்குகிறார். தன்மதமே உயர்ந்ததென்று உன்மத்தம் கொள்கிறார். எம்மதத்தார் இடமில்லை ஏழ்மை பஞ்ச பாதகங்கள். முதுமலைக்கு போனாலும் இந்த மதவெறி ஆர்ப்பாட்டம், முதுமலைக்கு போனாலும் அடங்காத வெறியாட்டம் இருக்கட்டும். பெண் பிள்ளை நாடாடும் பெருமை கண்ட பிறகும் ஆண் பிள்ளை நம் வீட்டை ஆள வந்த பிள்ளை என்றும், பெண் பிள்ளை பிறர் வீட்டு பிள்ளை என்றும் பேதமையால் பிதற்றுகிறார். கண் ஒன்றை, இரண்டு கண் ஆணும் பெண்ணும், கண் ஒன்றை புண் என்றால் கருத்து குருடர் என்றோ. அகத்தாய்வு உலைக்களத்தில் அடித்து துவைத்து விட்டால் ஆணவத்தை பணிவு என்னும் ஆயுதமாய் மாற்றிடலாம். நேர்நிறை உணர்வால் சமத்துவத்தை சமைத்திடலாம். அடுத்து வஞ்சம். ஆத்திரத்தில் எழும் சினத்தை அடக்கி வைத்தால் வஞ்சமாம். பாத்திரத்தில் கொதிக்கும் நீர் மூடி வைத்தால் பணிவது இல்லை. பாத்திரத்தை உடைக்கும் அன்றே மூடியையும் பீத்து எரியும்.
ஆத்திரம் யார் மேல் வருகிறதோ அவரை நாம் மன்னித்து விட்டாலே மனபாரம் குறையும். ஆனை அணையாரின் நட்பினை அகற்றிவிடு, நாய் அணையார் நட்பை நாடு என்பது நாலடியாருடைய கருத்து. யானை தன் கோபத்தை உள்ளே அடக்கி வைத்து பாகனையே வஞ்சத்தால் பழி தீர்த்து கொன்றுவிடும். வேலெறிந்து புண்படுத்தி பின் விருந்து களைத்தாலும் வால் குலைக்கும் வஞ்சமில்லா நாய். ஆக நாய் மனமே நல்ல மனம். அதுதான் மன்னிப்புக்கு எடுத்துக்காட்டு மனம். பூமிதனை கொத்தி புழுதிபட உழுதாலும், தீமை வேலை செய்து மண்ணை திணறடிக்க செய்தாலும் நெஞ்சத்தில் வஞ்சத்தை அது நினைக்காது. பூமி புஞ்சையுடன் நஞ்சை பொங்க விளைக்கும் என்றோ. தன் உடலை சிறுவையிலே தைத்து அடிக்கையிலே இன்னதென அறியாமல் செய்கின்றார் இவர் விடையை மன்னியும் என்று தேவனே, மன்னியும் என் தேவனே என்று வாய் மலர்ந்த இயேசு மகான் அவருடைய மன்றாடல் நம் செவியில் அன்றாடம் கேட்கட்டும். கேட்டால் என்ன செய்தாரை நாம் மன்னித்தல் இயல்பாகிவிடும். உன்னிப்பாய் கேளுங்கள், வஞ்சம் எனும் முத்தியை மன்னிப்பால் அணைத்திடலாம். மனப்பயிற்சியே மருந்து. ஆக ஆறுதிய குணம் என்னும் சேருதனை கழுவி கூறுகின்ற நற்குணமாம் செவ்வாது குளித்திடலாம். மனநிறைவு, பொறுமை, மனமு வந்த ஈகை, இனம் போற்றும் கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு மனதுக்கு நறுமண பொருள்கள். ஆறுகுண சீரமைப்பு அகத்தாய்வின் வழி பெறலாம். வேறு வழி இல்லை இந்த விலங்குகளை ஓட்டிடவே. ஏறுபடி ஏறி குணநலப்பேறு என்கின்ற எவரெஸ்டை நாம் அடைந்திடலாமே. ஆறு குணம் சீரமைப்பால் மனச்சலனம் ஓய்ந்துவிடும். மனச்சலனம் ஓய்ந்து விட்டால் நிற்குணமாம், அதுவே அமைதி கிட்டும். வாழ்க வளமுடன். உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Vethathiri Maharishi has given us this wonderful he has blessed us with the wonderful simplified physical exercise, where in our day-to-day life we have certain activities which we do, right? Like taking bath, eating meal, and we have many things where we have, but this physical exercise becomes very important for us, especially for our body to function well in our day-to-day life. So there are our Guru Yogiraj Vethathiri Maharishi has designed the system of simplified physical exercise after he has studied about the existing system, and he has experienced his own body to come up with all these practices. So we are blessed so much to have this in our day-to-day life. So in the exercise, like we have two aspects like postures and movements, where which would help our body for the circulation of blood, heat, air, and life energy within the body, so that once it gets regulated properly, then our mind in turn would be in control too. So this is my personal experience. I have practiced several type of exercise, and I used to go to gym, I used to do workouts, and I also used to follow some of the diets. But after I started following up the simplified physical exercise, this is the only system where exercise which covers from head to toe the nervous system, the digestive system. And the beautiful part is, rather than saying as physical exercise, we could say it as body meditation, where it helps us, our practice helps us to talk to each and every part of our body, so which in turn will help us to meditate well. So every day doing our physical exercise before meditation helps us to maintain the posture in the meditation, which in turn will help us to get our mind relaxed and focused in the meditation. That's what I have experienced. Whenever I do meditation directly before physical exercise,
there will be a little bit of disturbance because my legs might pain and I would not be able to do posture. But when I, on the day when I complete my exercise and sit for meditation, on that day I would be, my meditation would be on ease, where I can attain things very easily. And in our especially in this modern world, all of us doesn't activate our part every day, which is very important for us. Like, say example, IT field, right? We just sit in front of the system, just work, and we just use our shoulders to do, and eyes. But are we doing exercises for other parts? No. But our physical exercise covers everything, where it activates all parts of the body from head to toe. The endocrine glands function well. Physical alignments are cured gradually. Like if you have any pain, that would be there, and immune system increases day by day. And if you have chronic problem, also that has been taken care. And one thing I would strongly say is noyatra valve kurevatra selvam, which we say is without any diseases, that's what the very big wealth we would be having in our lifetime. So our physical exercises, especially simplified physical exercises, has been designed for the age from 8 to 80 or 100, right? So that is the very most thing what we have it in here. And also, like, we have, the system has been designed as like for hand exercise, leg exercise, neuromuscular breathing, eye exercise, kapalapati, which covers our breathing part, and which is very effective for sinus, maharasana for our backbone and leg massages, massaging, and acupuncture and relaxation. um, I would wish to talk more, but I think I'm out of time. Thank you so much for giving this opportunity. Be blessed by the divine. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Nice thoughts, Amma. All parts, all points you cover this speech. Short time, in this short time. Thank you, Amma. That's a beautiful